மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாத ராசி பலன். இந்த ஆவணி மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமா இருக்கு, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மிதுன ராசி என்பர்கள், நீங்க சொல்றதெல்லாம் நடக்கல சுவாமி அப்படின்னு. நான் சொல்றது மட்டும் இல்லை, எல்லார் சொல்றதும் நடக்கணும் அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகம் பார்க்கணும். அதாவது நான் ஏற்கனவே எல்லாருக்குமே தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் பொய் பொய் அப்படின்னு சொல்றீங்க, கதை அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இது கோச்சார பலன். உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு, அதே சமயம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கு, அடுத்தபடியாக தசாநாதன் தசாபுக்தி என்ன ஓடின்னு இருக்கு, இதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். இது கோச்சாரம். கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன பரிகாரம் பண்ணதான் கொஞ்ச நாள் ஆகும் எல்லாமே. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சினிமாவுக்கு போறீங்க, போய் டிக்கெட் எடுத்து உள்ளே போய் உட்காடுறீங்க. முதல்ல எல்லாம் ஸ்லைட்லலாம் போடுறான், எல்லாம் அப்புறம் படம் போடுறான், அப்படியே போயின்னு இருக்கு. ரெண்டு மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிஞ்சுதான் கடைசியில் கிளைமேக்ஸ் வருது. கரெக்டா? எடுத்த உடனே கிளைமேக்ஸை காட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்து படத்தை பார்ப்பீங்களா? கிளம்பி வந்துடுவீங்க. அதுக்காக தான் எடுத்த உடனே டூயட்டு, பாட்டு, அப்படி இப்படி சண்டை, காமெடி இதெல்லாம் போயிட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர்வல் விடுவார். அப்புறம் கடைசியில் படத்தை முடிப்பாங்க கிளைமேக்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையே. எடுத்தோடனே கிளைமேக்ஸ் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடுமே. இப்படியே ஓட்டின்னு இருக்கணும். கரெக்டாக? இதுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ண தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மாடி ஏறலாம். இது பண்ணணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆவணி மாத ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, விரயஸ்தானத்தில் 7, 10 குடைய அதிபதி குரு, அதே சமயம் 6, 11 குடைய அதிபதி செவ்வாய், 2 பேரும் உங்களோட 12ஆம் இடத்துல இருக்கார். அயன சயன போகஸ்தானம். போகம்னா அனுபவிக்கிறது, அயனம்னா இடம், சயனம்னா தூக்கம். எல்லாமே கெட்டு போறதில்ல. உங்களுக்கு கெட்டு போறதா இல்லையா? டென்ஷன்லயே உங்களுக்கு சயனம் போறது, தூக்கம். சில பேருக்கு வேலை பளு, சில பேருக்கு தொழில் வியாபாரத்தில் கடன் நெருக்கடிகள், இல்லைன்னா வேலை பளு, இந்த மாதிரிலாம் சில பேருக்கு ஓடின்னு இருக்கு. சில பேருக்கு இடமாற்றம். இப்போ அரசாங்கத்துறையில் இருக்கிறவெல்லாம் டக்குன்னு தூக்கி அடிப்பாங்க. நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. என்னடா அது 3 வருஷம் ஆன கழிச்சு தானே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும் அப்படின்னு நினச்சிருந்தா டக்குன்னு வரும். அங்கே போ இங்கே போன்னு. அதெல்லாம் அயனம், இடமாற்றம். அடுத்தபடியாக போகம். அனுபவிக்கவே முடியாத இடத்துல 2 கிரகங்கள் உட்காந்துட்டு உங்களை நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சா என்னத்தை பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வேலைகளையும் முடுக்கி விட்டு சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். கவனமாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கும். சில செலவுகள் வரலாம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துக்காக, இல்லைன்னா தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியது, இல்லைன்னா உத்தியோகம் நிமித்தமாக, இந்த மாதிரி சில செலவுகள் உங்களுக்கு வரலாம். சில பேருக்கு கடன் சுமை உண்டாகலாம். ஏன்னா பகைருண ரோகாதிபதி விரயஸ்தானத்தில் தான் இருக்கார். செலவுகள் வரலாம். சில நேரத்தில் விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது அயனம் மாறுதல். ஸோ ஒரு சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் பூமிக்காரகன். 12ஆம் இடத்துல இருக்கிறது. சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும். கடனை வாங்கியாவது வாங்கிடுவோம் ஐயா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 26/8/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. ஜென்மராசிக்கு வந்தோடனே சில பேருக்கு கடன் அதிகமாக தான் ஆகும். கவனமாக இருக்கணும். ஏன்னா பகைரோன ரோகாதிபதிங்கிறதுனால இந்த கடனை வாங்கி அந்த கடன் அடைக்கலாமா, இல்லை வட்டி அடைக்கலாமா, இப்படிங்கிற மாதிரிலாம் போகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கிறது? நீங்கள் உடல் உழைப்பை வைங்க. கவனமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் சமாளிக்கலாம்.
ஏன்னா இந்த உங்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் புதன்கிறதுனால உங்களுக்கு அறிவு ஏற்கனவே நிறையா, அதனாலே அந்த அறிவை வச்சு நம்ம பழச்சிக்கணும். இந்த செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு மனக்குழப்பம் ஏற்படலாம். ஏன்னா ஏதாவது ஒரு டென்ஷன், தேவையில்லாத டென்ஷன், அதெல்லாம் நீங்கள் தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரி, தேவையில்லாத டென்ஷன்னா என்ன பண்ணுறது? ஒதுக்கிடுங்க, இல்லை நீங்கள் ஒதுங்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. சரி, தேவையான டென்ஷன் அப்படின்னா அந்த டென்ஷன் எதனால் வந்தது யோசிங்க. அந்த டென்ஷனை எப்படி மீட் அவுட் பண்ணலாம், சரி பண்ணினா எப்போ அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுங்க, நல்லபடியாக முடியும். அவ்வளோதான். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புதன் போறீங்க. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? சொல்லுங்க, கொடுத்துட்டு இருக்காரா இல்லையா? கண்டிப்பாக கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நீங்கள் உழைக்கணும், கண்டிப்பாக உழைப்பீங்க. ஏன்னா இந்த மிதுனராசி அன்பர்கள் சோடை போகாதவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுன்னு செய்கிறவங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த ஒரு லேசினஸ் வரும் சொல்லுங்க? சோம்பேறியாக இருந்தால் தான் சோறு கிடைக்காது தம்பி. நீங்கள் சோம்பேறி கிடையாது, புத்தி உள்ளவன் பழைச்சுப்பான். அப்புறம் அது மாதிரி நீங்கள் உங்களோட ராசிநாதன் சுகாதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப அற்புதமானது. உங்களுக்கு வருமானம் வரும், அதை வச்சு சமாளிங்க. 31/8/2024 முதல் இந்த புத பகவான் எங்கே வர போறான்னு பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இளைய உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார். அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு தேடி வரும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற புத பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து புதாதித்ய யோகம் கொடுக்கறதுனால கல்வி பயிலும் மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். நல்லா படிப்பா, அறிவுத்திறன் விருத்தியாகும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் கிடைக்கும். அதேமாதிரி இந்த கலைத்துறை, மிதுனராசி அன்பர்கள் சாதாரணமாக கலைத்துறையில் இருப்பா. எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறைகள், அவங்களாம் இந்த எழுத்து, இந்த கதாசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், இந்த மாதிரி இருப்பார். அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியே சகாயஸ்தானம் 3ஆம் இடத்துல 5/12 கூடிய அதிபதி சுக்கிரன். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீர்கள், அதனாலே உங்களுக்கு மனசுல சந்தோஷம் இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே சமயம் உங்களோட சகாயாதிபதி சூரிய பகவான் அங்கேயே தான் இருக்கார். 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். தைரியம் அதிகமாக இருக்கும், உத்வேகம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்து முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு தேடிட்டு பாருங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதேமாரி புதுசாக தொழில் தொடங்குறவர்களுக்கெல்லாம் நல்ல தொழில் கண்டிப்பாக அமையும். உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும். 26/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் 5/12 கூடிய அதிபதி சுக்கிரபான் எங்கே வர போறான்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு வரப்போறார். கன்னிராசி சுகஸ்தானம். என்ன அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும்? அவர் நீச்சம் அடைகிறார். 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னாலும் நீச்சம் அடைஞ்சவர் என்ன வேலை செய்ய போறார், உங்களுக்கு என்ன அனுகிரகம் பண்ண போறார், எந்தெந்த மாதிரி இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும்னா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் இடத்துல கவனமாக இருக்கணும். அனாவசியமான பேச்சு தர்க்கமெல்லாம் வச்சுக்கப்படாது. அவங்ககிட்ட அனாவசியம் இந்த புறம் பேசுறது அதெல்லாம் கூடாது. எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக சுகஸ்தானத்தில் கேது, ஜீவனஸ்தானத்தில் ராகு. பரபரப்பாக இருப்பீங்க ஜீவனத்தில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் பரபரப்பாக இருப்பீங்க. கண்டிப்பாக உயர்வுகள் உண்டாகும். ஏன்னா பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வல்ல வாழ்க்கைன்னு கேது சொல்லின்னு இருப்பார், சுகஸ்தானத்தை கெடுத்துட்டு இருப்பார். என்னென்னா நீங்கள் இப்படின்னு பெருசாக கோட்டை கட்டுவீங்க. ஆனால் இந்த கேது பகவான் இதெல்லாம் கண்ணு, இது ஆரோக்கியமே கிடையாது, இதெல்லாம் உனக்கு நிரந்தரமே கிடையாது, இப்படி இருன்னு புத்தியை தெளிவடைய வைப்பார், சில பிரச்சனைகளை கொடுத்து. அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியூரில் என்ன வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணிட்டு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். சரியா?
அடுத்தபடியாக பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி வக்ரகதியாக இருக்கிறது பரவாயில்லை. ஆனாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? தந்தையாருக்கு எதனா மருத்துவ செலவுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கவனிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வக்ரகதியில் இருக்கார். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. ஆனால் வக்ரகதியில் இருக்கும்போது இதுக்கு அப்படியே என்னென்னலாம் இது இருக்கோ அதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா இப்போ தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையாருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகள்னால் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். சரியா? அதேமாரி பூர்வீக சொத்துக்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து அவங்களெல்லாம் அப்படியே தட்டி கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் இருக்காங்களோ உங்கள் அசிஸ்டண்ட்டு இவங்கெல்லாம் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிக்கிறது. அவங்கள பற்றி அனாவசியமான குடும்ப பிரச்சனையெல்லாம் பேசாமல் அவங்களோட குடும்ப பிரச்சனையும் பேசாமல் அப்படியே இருந்தாலே நல்லது. தொழில் வியாபாரத்தில் அதேமாரி பணியாளர்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்டலாம் அனாவசியமான பேச்சு இதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லது. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். இந்த ஆவணி மாதம் நரசிம்மர் வழிபாடு, அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப விசேஷம். சரியா? லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கோ, சன்னதி எங்கே இருக்குன்னு பாருங்கோ, போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்கோ. சரியா? எவ்வளோ நாள் தினந்தோறும் ஏற்றணுமா அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு முடிகிறது ஒரு நாள் 31 நாள் இருக்குது. இந்த 31 நாளில் ஒரு நாள் 2 நாள் போயிட்டு ஏற்றுங்கோ பக்கத்தில். இல்லையா லக்ஷ்மி நரசிம்ஹாய நமக அப்படின்னு மனசார சொல்லிட்டு வீட்லேயே நெய் தீபம் போடலாம். சரியா? நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் தாராளமாக வீட்டில் போடலாம். அகல் விளக்க வச்சு எள் தீபம் தான் போடக்கூடாது, எலுமிச்சம்பழ தீபம் போடக்கூடாது. வீட்டில் நல்லா கவனிங்கோ. அது மட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த நெய் தீபம் வீட்டில் போடலாம். சரியா? இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படின்னு ஒரு 11 தடவை 27 தடவை சொல்லிட்டு நெய் தீபம் போடுங்கோ. இந்த ஆவணி மாதம் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே அற்புதம் தரும், மாற்றம் தரும், ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.